ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. மாணிக்கம் தாக்கூரின் கருத்துக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூறுவது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சமீப காலமாக திமுகவின் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளிவரும் சிலரின் கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்திலும் கூட்டணிக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றன. திமுகவுடனான கூட்டணி தொடரும் என காங்கிரஸில் இருந்து ஒரு தரப்பினர் தொடர்ந்து கூறி வந்தாலும் மற்றொரு தரப்பினரின் கருத்துக்கள் திமுகவை சீண்டி பார்க்கும் விதமாகவே அமைவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். காங்கிரசின் முக்கிய நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில் தவேகா தலைவர் விஜயை சந்தித்ததாக கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கடன் அளவு தொடர்பான அவரின் விமர்சனம் தமிழக அரசியலில் விவாத பொருளானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கூட்டணிகள் எதிர்வினையாற்ற உட்கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என பொங்கி எழுந்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். அதேபோல் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிட தேவையில்லை என மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் வலியுறுத்தியிருந்தார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைபயண நிகழ்ச்சியிலும் காங்கிரஸ் பங்கேற்காமல் இருந்தது கவனம் பெற்றது. இப்படியான சூழலில்தான் ஆட்சி அதிகாரம் குறித்து பேசியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது, அதிகாரத்தில் பங்கு தேவை என்று அவர் கூறியிருக்கும் நிலையில் கூட்டணியில் இருந்து எதிர்வினை கிளம்பியுள்ளது. கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை அதிகாரம் என்பது. இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் உறுப்புகளையும் அது பகிர்ந்தா கொடுக்க வேண்டியது. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்வது என்பது மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல. அவர் ஒரு கருத்து வெளிப்படையாக இப்படி சொல்வது என்பது அதை அவருடைய தலைமையிடம் சொல்ல வேண்டுமே தவிர வெளிப்படையாக சொல்வது என்பது காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் காங்கிரஸ் கட்சியை தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சியில் உள்ளிருப்பவர்கள், கட்சி உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான் பலவீனப்படுத்தி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2026ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். காங்கிரசும் இந்த கருத்திலே மாறுபடாது என்று நான் நம்புகிறேன். தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால்தான் கூட்டணி ஆட்சி என்பதை பற்றியே பேச முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க? அப்படி ஒரு நிலைமை வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை. தனிப்பெரும்பான்மை கிடைத்ததற்கு பிறகு எதற்காக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும்? இந்த கேள்வியை தான் அவங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். மாணிக்கம் தாக்கூரின் பதிவுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்ற இருக்கும் திமுக எம்பி அப்துல்லா, RSS குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மாணிக்கம் தாக்கூர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என பேசியுள்ளார். இந்த விவகாரம் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.